academic qualification, professional qualification, educational qualification. இந்த மூணுத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? ஏன் நிறைய ஜாப் இன்டர்வியூஸ்ல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டேர்மை அதிகம் யூஸ் பண்றாங்க? பார்க்கலாமா? அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா உங்க கல்வி தகுதி. ஒரு கல்வி நிறுவனத்தில், அதாவது காலேஜில் இல்லை யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து வாங்கின பட்டம். உதாரணத்துக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்ஏ, எம்பிஏ, எம்சிஏ இது மாதிரி. அடுத்தது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். இதுக்கு அர்த்தம் உங்களுடைய தொழில் சார்ந்த தகுதி. நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் அல்லது கரியரை எந்த துறையில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த துறை சம்மந்தப்பட்டு நீங்கள் படித்து வாங்குகிற பட்டம், இல்லைனா அது தொடர்புடைய அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதிகள், இல்லைனா நீங்கள் அந்த தொழிலை செய்ய தகுதியானவர் அப்படின்னு அரசு நிறுவனமோ இல்லை அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனமோ உங்களுக்கு கொடுத்த தேர்ச்சி சான்றிதழ்கள், இது எல்லாமே அடங்கும். உதாரணத்துக்கு டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ஸ், டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ் இது மாதிரி. கடைசியாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். இது கொஞ்சம் ப்ராடான டேர்ம், பட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபங்க. உங்களுடைய கல்வி தகுதி ப்ளஸ் தொழில் சார்ந்த தகுதி ரெண்டுமே சேர்ந்தது தான் உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். அதனால தான் ஜாப் இன்டர்வியூஸில் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டேர்மை அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய எல்லா வித தகுதிகளும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க.